அதான் போய் என் கை பறிச்சு வச்சுல கீழே இறங்கானோ. ஏன்னா வீட்டுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் வேலையை ஹாஸ்பிட்டல் போய் கண்ணை செக்அப் பண்ணி கண்ணாடி போடுற வேலையை பாரு. என்னமோ நான் கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறது மாதிரி பேசுத. நான் அப்பதே வச்சு கீழே இறக்கி விட சொல்லி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் சொல்லதான் உன் ஃப்ரெண்டு காதுல உள்ளது மாதிரியே தெரியல. நீ எவ்வளோ கீழே விட சொல்லி சொல்லலாம், அதாவது காதல விழுதான்னு பாப்போம். ஒரு வழியா பேச முடிச்சிட்டியா? ஆதி அவளை கீழே இறக்கி விடு, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் தோக்கிறது உனக்கு பிடிக்குமா அருண்? என்ன அது இப்படி சொல்ற? எனக்கு எப்பவுமே நீ ஜெயிக்கதான் பிடிக்கும். நான் இது வரைக்கும் நீ தோத்து போகணும்னு மனசுல கூட நினைச்சது இல்ல. வேற எதுக்கு இப்ப நான் தோக்கணும்னு ஆசைப்படுக? ஏன் எதிர இருக்குது உன் தங்கச்சிங்கிறதுனால உன் தங்கச்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? கரெக்ட். என் அண்ணனுக்கு நான் ஜெயிக்கதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னது சரிதானே? என்ன அது இது? இவ விளையாட்ட பேசுனதுவே நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க? இங்க இருந்து ஊர் வரைக்கும் இவளை தூக்கிட்டு போறது நடக்கக்கூடிய காரியமா? என் அண்ணன் சொன்னதை காதல விழுதா? இனிமே எதை கிளறிக்கு விடலாம்ல? முன் வச்ச கால பின்ன வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. அப்படியா? எனக்கு இது தெரியாத. அனு சும்மா அவனை கஷ்டப்படுத்தாத. ஏன்னா கூறு கட்டுத்தனமா பேசாத. நான் உன்னும் ஃப்ரெண்ட கஷ்டப்படுத்தல. நான் ஜெயிச்சதா சொல்லிட்டு கிளறிக்கு விட சொல்லு, நான் நடந்தே வாரேன். நீ இதுல தோக்க கூடாது. அவளை தூக்கிட்டே வா. வேலை எடுத்து அப்படி இருக்க சொல்ல யாரு மாத்த முடியும்? ஆதிதான் கண்டிப்பா ஜெயிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் பாப்போம். ஆதி நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா, சரியா? ஏன்னா சாப்பாடு கொண்டு வந்தாரா? அந்த டிஃபன் கறி இல்லைங்க, அத ஓடி போயிட்டு சுந்துரு இல்ல அம்மா கிட்ட சேர்த்த. ஆதி நான் போய் எடுத்துட்டு வரேன், அப்புறமா போவோம், சரியா? சரி. இப்ப எதுக்கு நீ இப்படி பாக்க? ஊர் வரைக்கும் இனிய தூக்கிட்டு வர முடியுமா? அதான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன்ல. ஓ கவிதை, சூப்பர். அனு, இந்த கிண்டல் தானே வேண்டது? சரி, கிண்டல்லாம் பண்ணல ஆதி. நிஜமாவே கவிதை சூப்பரா இருந்துச்சு. ஆதி ஏற்கனவே கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்களோ? அதிகமா இல்ல, 1-2 வாட்டி எழுதியிருக்கேன். வாவ் சூப்பர். அப்படி என்ன கவிதை எல்லாம் எழுதிருக்கிய? மரம், செடி, கொடி அதெல்லாம் வச்சுதான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்த்துதான் கவிதையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்களா? இப்போ உனக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமாண்டா, அது கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். என்ன பண்ணணும்? இந்த வாடா போடன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் உன் அண்ணனோட வச்சுக்க. இதுதான் முதல்ல கடைசியமா இருக்கணும். என்ன இனி அப்படி கூடுற வேலையை வச்சுக்கிட்டாத. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி சரி, ஈஸ்டர்லன்னா அப்படி கூப்பிடல. அப்ப நான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா எப்படி கூட? வேற சொல்லி கூப்பிடுறேங்களா? அப்படியே கூப்பிட்டுட்டுமா? இப்போதைக்கு ஓகே. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. என்ன இது லவ் சொன்ன மறுநாள் 1008 கண்டிஷனா? ஃபேமிலின்னா அப்படிதான். அதுக்காக வேற கூட சொல்லி கூப்பிடக்கூடாதாங்க? வேற எப்படி கூப்பிடணுமா? ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும். நீங்க சொல்றது கேட்ட சிரிப்பு தான் வருது. நான்லாம் அப்படியே கூப்பிட மாட்டேமா, பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஓட்டப்படுவ. நீ என்னைய தனியா வச்சு வாடா போடான்னு எது வேணாலும் சொல்லிக்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அடுத்த முன்ன வச்சு மரியாதை தான் பேசணும். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இதுவே ஓவர்னு சொன்னா எப்படி? ஏன்னா ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் சொன்னா மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் போல. உங்க பரம்பரை மட்டும்தான் முன்ன வச்ச கால பின்னைக்காதோ? எங்க பரம்பரை அப்படிதான், முன்ன வச்ச கால பின்னைக்காது. இறங்கிட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் அடிச்சு நிறுத்திட்டு போயிட்டே இருப்பேன். நீ பேசுகிறத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. மேரேஜுக்கு அப்புறம் எங்க என்ன கண்டு கூப்பிடலன்னா அதுக்கு பதிலாக எப்படி கூப்பிடணும்? நல்ல டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் பதில சொல்லுடா. நீ இப்படி கூட இப்படி என்ன கூப்பிடணும்? அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க ரோஸ் என்னை பார்த்து கூப்பிடல, அதே மாதிரி கூப்பிடும். கண்டிப்பா அவ கூப்பிடாத மாதிரி தான் கூப்பிட்டாகணும். அது உன் இஷ்டம், அதுல நான் தலையிட முடியுமா? சரி சரி, அவ கூப்பிடுகிற மாதிரியே நான் கூப்பிட்டு பாக்கேன். அவ எப்படி கூடுவா? ஆதியத்தான் கூடுவா. அத்தனை கூடுவா? ஐயா, இது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல கூப்பிட்டது மாதிரிலாம் இருக்கு. இது நல்லாவே இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. எங்க ரோஸ் என்னை பார்த்து அப்படி குடும்பத்துல எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கோவம் இருந்தா கூட அது காணாம போயிடும். என்கிட்ட வச்சு அவளை பத்தி பெருமையாவே பேசிய.
நீ என்னதான் கோபப்பட்டாலும் இதுதான் உண்மை. இன்னைக்கு நடந்த விஷயத்தையே கேட்டுக்க. எங்க ரோஸ் என்கிட்ட பேசுறதுல புளி எங்க வேணும்னு கேட்டாரா, நான் கோபத்துல பறிச்சு தர மாட்டேன்னு தான் சொன்னேன். அப்புறம் அதான் பறிச்சு தாங்கன்னு கேட்டா. ஓ, அதுக்காண்டி தாத்தா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கீங்களோ? பின்ன ஆசைப்பட்டு கேட்கறதுல செய்யாம இருந்தபடி. நீ இப்போ கொஞ்சம் முந்தைய நீ பார்த்து அத்தான் தானே கூப்பிட்ட. இல்லையே. என் காதுல விழுந்துச்சு, நீ அத்தான் தான் கூப்பிட்ட. ஆமா, அப்படிதான் கூப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்புறமா யோசிச்சு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். உடனே வரான், இதை பத்தி அப்புறமா பேசுவோம். அது நம்ம கிளம்போம். சரி அருண், கை ஒளிஞ்சுனா அவளை கொஞ்சம் கீழே இறக்கி விடு, தப்பு இல்லை. சரி அருண், இப்போதைக்கு கை உடையல, உழையப்ப இறக்கி விடுறேன். வீட்டுக்கு விருந்தாட்கள்லாம் வந்திருக்கு போல. வாங்கக்கா, பெரிய பொண்ணு வீட்டுல இருந்தா வந்திருக்காவ. பெரிய பொண்ணு இதுவும் மோளா? ஆமாக்கா, என் மோவ ரோஸ் தான். பேருக்கு தப்புல ரோஜா வட்டம் அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுரும் போல. பிள்ளை அழகா இருக்கா. நான் போன பிறகு பிள்ளைக்கு திஷ்டி சுத்தி போடு. ஓ மோனுக்கு பொண்ணு ஏதாவது அமைஞ்சா பார்த்துட்டு இருக்கோங்க்கா. கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கிளைக? என்ன புரியலையா? இவளையே உனக்கு மறுமுளைக்கிட வேண்டியது தானே? நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கோம். இந்த முடிவை நீ முதல்ல எடுத்திருக்கணும். காலதாமதம் எடுத்தாலும் சரியான முடிவு தான் எடுத்திருக்க. இந்த விஷயத்த ஆற போட்டுறாதுங்க. சூட்டோட சூடா கால நேரத்துக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. அப்படிதாக்கா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்தது உங்கள் வீட்டில் தான் கல்யாண சாப்பாடு. ஆமாக்கா, கண்டிப்பாக நீங்கள் வரணும். நான் வர மறுப்பேனா? இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொன்னியா? இல்லைக்கா, இனிமே தான் சொல்லணும். என்ன நீ இவ்வளோ ஸ்லோவாக இருக்க? முடிவெடுத்த அடுத்த செகண்டே அவன்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கியிருக்காண்டா. இன்னைக்கு எப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் யாரும் சொல்லுறது மாதிரி இல்லை. இந்த விஷயத்த நானே அவன்கிட்ட சொல்லுகேன். ஓ மோனை கொஞ்சம் கூப்பிடு. ஏக்கா, அவன் இப்போ இங்கே இல்லை, வெளியில் போயிருக்கான். வெளியே வேலை விஷயமாவே போயிருக்கான்? இல்லைக்கா, ஃப்ரெண்டு கூட தோட்டத்துக்கு போயிருக்கான். ஓ, அந்த அணுவோட தோட்டத்துக்கா போயிருக்கான்? ஆமாக்கா, அங்கே தான் போயிருக்கான். என்ன நீ சுத்த விவரங்கிட்ட பிள்ளையா இருக்க? அந்த அணுவை பற்றி உனக்கு தெரியாது? அவ இப்படி அப்படின்னு நடந்தாலே ஊரில் உள்ள பாதி பயல்களுக்கு மேலே அவள் பின்னாடி லோன்னு அலைவானுவேன். ஓமோவன் வேற அடிக்கடி அங்கேயே தான் தெரியும். அவன் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறான். ஓமோவன் அப்படி எண்ணத்தில் தான் போவான். ஆனால் அந்த அணு அவனை சும்மா விடுவாளா? அவனையும் அவள் வலையில் உள்ள தட்டிட போகிறா. அதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை நடத்துக்க வழியே பாருங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் தான் முழிப்பாக இருக்கணும். வீட்டில் வேற ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் போயிட்டாரேன். வந்த வேலை முடிஞ்சு. என்ன மெயினி என்கிட்ட யோசிக்க? அந்த அக்கா சொன்ன மாதிரியே தான் நடந்துருமோ? அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேன்னா? ஆதி வரட்டும், நான் பேசுகிறேன். இந்த ஜென்மத்தில் என் ரோஸ் தான் உங்கள் மருமவா. அதை மாற்ற யாராலும் முடியாது. கண்டிப்பாக ஆதி சம்மதம் சொல்லுவோம்ல. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நம்ம ரோஸ் கேட்டது மாதிரி அவன் புளியங்காயும் பறித்து கொண்டு வருவான். என் பிள்ளையை கட்டிக்க சரின்னு சொல்லுவான். அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதி. நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க. ஆதிக்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். ஏம்மா, என்ன யோசிக்க? ஆதி வந்தால எப்படி பேசலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.